ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான டின்னர் தான். தோசையும் தக்காளி குழம்பும். தக்காளி குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபேவரெட்டு. எப்படி செய்வாங்கன்னு ரொம்ப ஈஸியான சமையல் தான். வாங்க தக்காளி குழம்பு பேச்சுலர்லாம் சீக்கிரம் செய்யலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை சோம்பு தாளிக்கிறப்ப கொஞ்சம் பொட்டுக்கடலை, சும்மா ஒரு கையளவு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதுவே போதும். இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் தாளிக்கிறப்ப காட்டுறேங்க. அடிக்கடி பேசுவேன். இப்போ தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்சிட்டேங்க. வெங்காயம், 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இப்போ தாளித்து விடுறேன். தாளிப்புக்கு பட்டை சோம்பு கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த 2 பட்டை சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். அது கூட நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறது போட்டேங்க. வாய்ஸ் நல்லா கேட்குமா? இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப இந்த தக்காளி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியான குழம்பு இது. வந்து எல்லாருமே பேச்சுலர்லாம் செய்யலாம். ஆனால் இது ரொம்ப இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கி வரட்டும். நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. பார்த்திங்கன்னா தூளெல்லாம் தனித்தனியாக வந்துருச்சா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பொட்டுக்கடலை, இதை வந்து ஊற்றிடலாம். இது நம்மளுக்கு தேவையான அளவு. ஸ்மெல்லே நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
எப்படி இருந்தாலும் பொட்டுக்கடலை போட்டிருக்கங்காட்டி கொஞ்சம் திக்னஸ் ஆகும் குழம்பு. அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும் இல்லையா. இது நல்லா கொதிக்கிறப்ப இன்னும் கெட்டி ஆகும். நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்தேன். இப்போ இது கரெக்டாக இருக்கும். 3/4 சொம்பு ஊற்றிருக்கேன். இந்த சொம்பில் நம்மளுக்கே தெரியும் இந்த திக்னஸ் எப்படி இருக்கணும்னு. அடுப்பு கொஞ்சம் ஹெவியில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கொதிச்சிட்ருக்கு. போதும். தோசைக்கு வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தெரியுதா? கொஞ்சம் திக்னஸ் தெரியுது. பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் திக்னஸ் வரும். இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சுட சுட இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான குழம்புங்க. ஈஸியான குழம்பு. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.